காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இந்த வளகாப்பு இப்ப தேவையா? அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் ஏன் காவேரி இப்படிலாம் யோசிக்கிற? இல்லங்க அம்மாவோட முகத்த பார்த்தீங்கல்ல, அவங்க எதுவுமே பண்ண முடியலன்னு கவலைப்படுறாங்க. இந்த நிலைமையில தேவையாங்க? ஏற்கனவே வீட்ல பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குங்க அப்படின்னோனே, கரெக்ட்டு தான் காவேரி. ஆனா நடக்க வேண்டிய விஷயத்த நடத்தி தானே ஆகணும். நம்ம பாப்பாக்காக ப்ளீஸ் காவேரி எனக்காக அப்படின்ற மாரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு காவேரி வேறு வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. அடுத்து சாரதா யோசிச்சுட்டே இருக்காங்க. அத பார்த்து கங்கா "ஏம்மா நீ ஒத்துக்கின?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "வேற என்னடி என்னை பண்ண சொல்ற?" அந்த அந்த விஷயம் அந்த டைம்ல நடக்கணும் இல்லடி. அதுக்காக இப்ப இருக்க நிலைமையில இதெல்லாம் தேவையாம்மா? நம்மளே ஒரு வீட்ல உட்காந்துருக்கோம். இப்ப காவேரிக்கு எதுவும் நம்ம பண்ணக்கூட முடியாதுல்ல. பெரியவங்க சொல்லும்போது நான் எப்படி மாத்தி மாத்தி சொல்ல முடியும் வேணான்னு சொல்லிட்டு. நடக்கிறது நடக்கட்டும்டி. நான் அவ கடத்தெரு வரைக்கும் போயிட்டு வரேன். எங்கம்மா? அப்படின்னோனே, இங்க பாருடி அதுக்காக அவள அப்படியே விட்டுற முடியுமா? அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும்ல. அப்படின்றாங்க. அதுக்கு என்னம்மா பண்ற போற? ஏதோ பண்ற விடுடி அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஒண்ணும் புரியாம கங்கா யோசிக்கிறாங்க. அம்மா எங்க போகுது? அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இங்க ஏற்பாடு எல்லாத்தையுமே வளகாப்புக்காக பண்ணிட்டுருக்காங்க. அப்ப கங்கா "என்னம்மா என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னோனே, "அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்டி. சாப்பாடு வகை செஞ்சுட்ருக்கணும். அதே டைம்ல அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும்ல. இங்க பாரு" அப்படின்னோனே, பூ, பழம், வெத்தல பாக்கு இதாவது எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸும் "ஏம்மா எப்பம்மா இதெல்லாம் வாங்குன?" அப்படின்னோனே, எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்டி. நம்ம சார்புல என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பா பண்ணி தானடி ஆவணும். ஒரு நகை போடணும் அவளுக்கு. அதான்டி ஒரு நகை வாங்கி வச்சிருக்கேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்கம்மா. "இது ஏதும்மா?" அப்படின்னோனே, ஏதோ பாருடி" அப்படின்னோனே, "அம்மா உன் கழுத்துல இருந்த சங்கிலி எங்கம்மா?" அப்படின்னோனே, பரவாயில்லடி இருக்கட்டும். அவளுக்கு செய்ய வேண்டியது நம்ம செஞ்சு தானே ஆகணும்மா. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. இப்ப தேவையாம்மா இதெல்லாம்? காவேரி கேட்டா டென்ஷன் ஆக மாட்டாளாம்மா?" அப்படின்னோனே, "அதெல்லாம் பார்த்துக்கலாம்டி. அதுக்காக நம்ம செய்யறத செஞ்சு தான் ஆகணும். நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லு?" அப்படின்றாங்க. தேவையில்லாத வேலை செஞ்சுட்டுருக்க" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா வராங்கங்க. அடுத்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ முத்துமலர் வராங்க. முத்துமலர் "அக்கா ஒரு நிமிஷம் அக்கா" அப்படின்றாங்க. என்ன விஷயம்? எதுக்கு இப்ப அப்படின்னோனே, இல்லக்கா என் வீட்ல ஃபங்க்ஷன்னு கேள்விப்பட்டேன்." "ஆமா இப்ப என்னன்ற அதுக்கு?" இல்லக்கா இந்த ஃபங்க்ஷன்ல நானும் கலந்துக்கலாம்ல. உங்க தாத்தாவும் பாட்டியும் எங்கள வர சொன்னாங்க. உங்களுக்கு இதில நாங்க கலந்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே." அப்படின்னோனே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ இங்கேருந்து போனா இன்னும் சந்தோஷம் தான். என்ன பண்றது? நீ இங்கே தானே இருக்க. அதுக்காக இதில நிக்கலன்னா, அவங்க தான் கூப்பிட்டுருக்காங்கல்ல. கலந்துக்கோ." அப்படின்றாங்க. "ரொம்ப நன்றிக்கா. என்ன நெனச்சு கூட பார்க்கல. நீங்க என்ன கலந்துக்க சொல்லுவீங்கன்னு. இதில நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் சொல்லியா இந்த வீட்ல உட்காந்துருக்கேன். உன் சட்டப்படி தானே உட்காந்துருக்க எல்லாமே. நல்லா இங்கே சப்ளாங்கோல் போட்டு உட்காந்துருக்க. நானும் உன்ன எழுப்பி அனுப்பவா முடியுது? என்னால என்ன பண்ண முடியும் உன்ன? எல்லாம் என் தலை எழுத்து" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு முத்துமலர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. கங்கா குமரனுக்கு எவ்வளோ கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ஃபோனே எடுக்கல. என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாங்க. அடுத்து கங்கா யோசனை பண்றாங்க. எப்படியாவது குமரன பேசணும். குமரன் கிட்ட அவர் கூட போனவர் யாரையாவது நம்ம அந்த தையல் தைக்கிறவர் தானே அவங்க கூட போனாரு. நம்மளுக்கு ஆர்டர் குடுத்தவர்ன்னு சொல்லிட்டு அவர போய் பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் நம்பர் இருக்கான்னு தேடுறாங்க. கடைசியில அவங்க நம்பரையும் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க கேட்குறாங்க. இந்த மாரி குமரன் அங்க வந்தாரே, உங்கள நம்பி தானே அனுப்பிச்சோம். என்ன ஆச்சு? ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லங்க அவரு காணா போயிட்டாரு. அவர் எங்க போனாரு? ஏது போனாரு? எங்களுக்கே ஒண்ணும் புரியல அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைறாங்க அங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு. ஆமாங்க. இந்த விஷயத்த நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம் எல்லார்கிட்டயுமே. ஏன் விஜய் இருக்கார்ல, அவரும் நிவின் இருக்கார் இல்லையா? அவரும் கேட்டாங்க. அவங்ககிட்டயும் நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னோனே, ஏன் அவங்க என்கிட்ட இத மறைச்சாங்க இந்த விஷயத்த? அவர் எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமா அழறாங்க. இப்பவே போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா இங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுருக்கு. அதனால கங்கா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இப்ப எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வளகாப்பு ஃபங்ஷனும் நடக்குது. அப்போ எல்லாருமே நம்ம காவேரிக்கும், விஜய்க்கும் வாழ்த்து சொல்லி வளகாப்பு எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ம் எல்லா விஷயமும் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து கங்காவுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது. அப்படியே பார்த்து பார்த்து விஜய பார்த்து முறைக்கிறாங்க. "ஏன் அக்கா ஒரு மாதிரி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து வளகாப்பு நடந்துகிட்டே இருக்கும்போது, சரி எல்லாருமே வளையல் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே வளையல் போடுறாங்க. கங்கா வளையல் போடுறாங்க. கங்காக்கா வளையல் போடுக்கா அப்படின்னோனே, "பரவாயில்ல இருக்கட்டும்ன்றாங்க." "ஏன்டி இப்படி பண்ணிட்டுருக்க? வளையல் போடுறதுக்கு என்ன உன் தங்கச்சிக்கு? உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? எல்லாருமே போட்டுறாங்கல்ல. நீ மட்டும் என்ன பண்ணிட்டுருக்க? போடு" அப்படின்னோனே, கங்கா கிட்ட வராங்க. விஜய பார்க்குறாங்க. பார்த்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்ன கங்கா ஏன் இப்படி பார்க்குறீங்க?" அப்படின்னோனே, "ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லிட்டு வளையல் போடுறாங்க. "ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னோனே, "வேற என்ன பண்ண சொல்ற? அதான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்களே" அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைறாங்க எல்லாரும்.